அது ரொம்ப அற்புதமா இருக்கா? எனக்கு என்னமோ இது நல்ல யோசனையா தெரியல. நாம இங்க இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வா. குடிக்க ஏதாவது வேணுமா? குடு. நீ ரிலாக்ஸ் ஆற. ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நம்ம 2 பேரும் இங்க இருக்கிறதுனாலதான். இத சீக்கிரட்டா வச்சுக்கோ. இது நாம மறக்க முடியாதது. உட்கார. விளையாட ஆரம்பிக்கலாமா? உனக்கு இதெல்லாம் ஏன் ரொம்ப பிடிக்குது? அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு விருப்பம் இல்லையா? எனக்கும் இது பிடிக்கும். ஹாய், எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? கிளேர், ஒரு வழியா வந்துட்டியே. நான் எதையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். சரி, அப்படின்னா நீ இதை விளையாடதான் போறியா? ஆமா. ஓ மை காட், இது முட்டாள்தனமா இல்ல? ஆமா, அவ உனக்கு என்ன தரேன்னு இங்க சொல்லி கூட்டிட்டு வந்தா? பயப்படாம சொல்லு. நீ வாய மூடு. இங்க பாரு, இவ சொல்றதெல்லாம் கேட்காத. சரி, அப்ப நான் சொல்றத கேளு. சரி, என்ன பண்ண போறோம்? முதல்ல நம்ம ஆவிகளை கூப்பிடணும். இந்த வீட்டை பத்தி நிறைய கட்டுக்கதைகள் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்ல போறது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க, துன்புறுத்தப்பட்டாங்க, அப்புறம் நிறைய பேர் காணாம போயிட்டாங்க. அந்த ஆவிகள் எல்லாம் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கான். அததான் நம்ம கூப்பிட போறோம். 2 பேரும் நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. நீங்க உங்க கைகளை எடுத்து இது மேல வைங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். நாம இப்ப ஆவிகளை கூப்பிடுறதுக்கு உத்தரவு வாங்கணும். ஆவிகளே, எங்களோட பேசுறதுக்கு உங்களுக்கு விருப்பமா? இந்த அறைகள்ல ஆவிகள் இருக்கா? சொல்லுங்க. எனக்கு என்னமோ இவங்க ராத்திரி தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்களா, வேலைக்கு ஆகல. இங்க பாருங்க, அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க, கவனம் செலுத்துங்க. யாராவது இங்க இருந்தீங்கன்னா எங்களுக்கு அறிகுறி காமிங்க. ஓ மை காட், என்னாச்சு? என்னாச்சு? இல்ல, இது வேண்டாம், இது சரிப்பட்டு வராது. நீ உன்னோட பாய் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போயிடு. நாம இப்பவே இங்க இருந்து கிளம்பி மக்களோட மக்களா என்ஜாய் பண்ணலாம். வா. எங்க போற? கிளே, நீ எங்க இருக்க? ரெண்டு பேரும் எங்கதான் போனீங்க? தாமஸ்,
ஐ எம் சாரி. இன்னும் 3 நாள் தான் இருக்கு உங்களுக்கு வீடு காலி பண்ண. அதுக்குள்ள நீங்க வீட்டு கடனை கொடுக்க பாருங்க. நாங்க சொல்றதுக்குள்ள நீங்க வீட்டை காலி பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஹாய்மா, பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த பாக்ஸ்ல தான் என்ன வச்சு எடுத்துட்டு போறியா? அம்மா, அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் மாத்திக்கலாம். நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாமே முடிஞ்சதும் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணிடுவேன். அது முடிஞ்சதும் இந்த வீட்டை வாங்கல, இல்லனா வேற வீடு கூட வாங்கிக்கலாம். இந்த வீட்டுலதான் நாம பரம்பரையா இருந்துட்டு வரோம். இந்த வீடே போதும். நான் எதுக்காக இன்னொரு வீட்டுக்கு ஆசைப்படணும்? எனக்கு என்னமோ வேற வீடு வாங்கினதுக்கு அப்புறம் அதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு தோணுது. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. முதல்ல நீ படிப்புக்காக வாங்கின கடன் அட. முதல்ல இந்த கடன் எல்லாம் ஒழியட்டும், அப்புறமா பாத்துக்கலாம். அத முடிச்சாதான் எனக்கு நிம்மதியே. பேய்களை பத்தி படிக்கிறத நிறுத்து. நான் ஒன்னும் பேய்களை பத்தி படிக்கல. அத பத்தி உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கேன்ல. நான் அமானுஷ்யமான விஷயங்களை பத்தி தான் படிச்சிட்டு இருக்கேன். ஆனாலும் இது அறிவியல் சம்பந்தப்பட்டதுதான். இருந்தாலும் அப்படி இப்படின்னு ஏதாவது நடக்கும். ஆனா பேய பத்தி எல்லாம் இல்லம்மா. என்னதான் அறிவியலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைனாலும் இந்த மாதிரி விஷயத்துல மக்கள் தலையிடுறதுக்கு எந்தவித உரிமையும் இல்ல. ஆனா நீங்க பாருங்களேன், நான் எழுதுற புக்கு எப்படி சேல் ஆக போகுதுன்னு. என்னோட பப்ளிஷர் என்ன ரொம்பவே நம்புறாரு. அவருக்கு புக்கு மேல அவ்வளவு நம்பிக்கையா? ஆமா. நீயே சொல்லு, உன்னோட ஜெனரேஷன் இத படிப்பாங்களா? கண்டிப்பா ஆன்லைன்ல. அம்மா ஒரு நிமிஷம் இருங்க, ரொம்ப வெயிட். பரவாயில்ல விடு, நான் எடுத்து வைக்கிறேன். இது ரொம்ப நல்ல யோசனையா தான் இருக்கு. இந்த வார கடைசியில நான் அந்த வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் அந்த வீட்டுக்கு நீ போக கூடாதுன்னு. ஆனா ஆராய்ச்சிக்கு மட்டும்தான். அந்த கட்டுக்கதையெல்லாம் இன்னும் நம்பிட்டு இருக்கீங்களா என்ன? நான் நம்புறத பத்தி எல்லாம் விஷயமே இல்ல. அந்த வீடு உன்னோட அத்தைக்கு சொந்தமானது. நீ அங்க போறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. அப்படின்னா அங்க உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அத பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. ஆனா சமந்தா அப்படி சொல்லலையே. அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் உன்னை பேச வேணாம்னு சொன்னேன். நீ அங்க போகணும்னு நினைச்சா கூட எனக்கு பிடிக்காது. நம்ம குடும்பத்தை தவிர வேற யாருக்கும் இது தெரியக்கூடாது. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நாக் நாக். ஹலோ, உதவி செய்ய வந்திருக்கேன். மிஸ்ஸஸ் ஃபியல்ஸ். சரி, உங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க? அந்த வீட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? இல்ல, நான் இன்னும் அவங்க கிட்ட சொல்லல. நல்லது. இங்க பாரு, அவங்களுக்கு எப்படியும் தெரிய போறது கிடையாது. நாம எதுக்கு அங்க போறோம்னா இந்த அமானுஷ்ய விஷயம் எல்லாம் எப்படி செயல்படுதுன்னு ஆராய்ச்சி பண்ண போறோம். அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட. இரு, என்ன சொன்ன? ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, ஸ்பென்ஸ்டினாவும் நம்ம கூட தான் வராங்க. என்னது, என்ன சொல்ற? நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்களும் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா அந்த டீனை எதுக்காக நம்ம கூட வரணும்? நான் என்ன நினைச்சேன்னா இதனால அவளை நல்லா பயமுறுத்தலான்னு. உன்னை என்ன சொல்றதுன்னே தெரியல போ. அப்புறம் ஸ்பென்ஸ், இதுதான் உன்னுடைய புது மிருகமா? அவ என்னோட டார்லிங். சாரி பேபி, அவன் என் ஆளும் தெரியாம உனக்கு கலாச்சிட்டான். சரி நோரி, உன்னோட ஆன்டி வீட்ல அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? ஏதோ அமானுஷ்ய விஷயம் எல்லாம் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கும் எதுவுமே தெரியாது. ஆனா அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. ஓ அப்படியா? எனக்கு அந்த மாதிரி இடம்னா ரொம்ப பிடிக்கும். ரைட், அப்படின்னா நீ கண்டிப்பா அங்க வந்தே ஆகணும். வந்து பாரு, உனக்கே தெரியும். ஏன், உனக்கு அதை பத்தி தெரியுமா? சொல்ல போனா என்னோட கசினுக்கு தான் இந்த மந்திரம், மாயம், மாயாஜாலம் எல்லாம் நல்லாவே தெரியும். என்னது மந்திரம் மாந்திரிகமா? நீ எதுக்கு கவலைப்படாத. லொரினோட முன்னோர்கள் நல்ல சூனியக்காரியா இருந்திருக்காங்களா? அவங்க நேச்சரே அப்படிதான். சூனியக்காரியா? ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். வெல்கம்.
பிஞ்ச் ஆராய்ச்சி பண்ணதான் போறோம்னு சொன்னா உண்மையா? ஆமா, நான் ஆராய்ச்சி பண்ணி புக் எழுதிட்டு இருக்கேன். அதுவும் முடிய போகுது. கடைசி பக்கம் எழுததான் வந்திருக்கேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. என்னோட பப்ளிஷர் படிக்க ஆர்வமா இருக்காங்க. ஓ, அப்படின்னா செல்ஃபா பப்ளிஷ் பண்ண போறது இல்லையா? இல்ல, பப்ளிஷர் நீ எப்படி கண்டுபிடிச்ச? இல்ல அவர்தான் என்ன கண்டுபிடிச்சாரு. ஸ்கூல் இல்ல வேற எங்கேயாவது பாத்திருப்பாரு. நீ இன்னும் சொல்லலையா ஸ்பென்சி கிட்டயும் டீனா கிட்டயும் நாம அங்க என்ன பண்ண போறோம்னு? இப்பவே ஏன் இதெல்லாம் சொல்லணும்? ஓ அப்படியா, சரி விடு. ஏ என்னாச்சு? இல்ல, நாங்க 2-3 டெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சோம். அது எந்த மாதிரி டெஸ்ட்னா பழங்காலத்துல பின்பற்றின கருப்பு மாயாஜாலம். அவளை பார்த்தாலே தெரியுது நீ என்ன சொல்ல வரன்னு அவளுக்கு சரியா புரியல. ஏய், ஆல்ரைட், குழந்தைங்களை பலி கொடுக்கிற சடங்கு அங்க நடந்திருக்கு. அந்த இடத்துல இந்த கதை தான் சொல்லப்பட்டு இருக்கு. ஓ மை காட், இதெல்லாம் கூட நடந்திருக்காங்க. அது ஒன்னும் சடங்கு கிடையாது, அது ஒரு உடன்படிக்கை. எல்லாம் ஒண்ணுதான். நிறைய குழந்தைங்களை பலி கொடுத்த இடத்துல நாம போய் படுத்து தூங்க போறோம். ஆனா நீங்க நல்ல சூனியக்காரி இருக்காங்கன்னு தானே சொன்னீங்க. எங்க பாரு, இந்த மாதிரி எல்லாம் சொன்னா இவங்க வரவே மாட்டாங்க. ஆனா எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நாமளும் அந்த குழந்தைங்க மாதிரி அங்க சாகதான் போறோம்? சரியான பைத்தியம் நீ. போகும்போதே ஏன் இப்படி சொல்ற? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்க. இங்க பாரு, நீ ஏன் இப்படி அமைதியா இருக்க? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப போற இடம் உனக்கு பயமா இருக்கா என்ன? இல்ல, எனக்கு அப்படி எல்லாம் தோணல. போலாமா? அபாயம் இல்லாம இருந்தா சரி. எப்படியோ வந்துச்சு. ஏய், பார்த்தா அப்படி ஒண்ணும் மோசமா தெரியல. எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சு. எல்லாம் எப்படி மாத்திருக்காங்கன்னு பாரு. மொபைல் சிக்னல்ஸ் கூட கிடைக்குது. பரவாயில்ல. எல்லாரும் இங்கேயே இருங்க, நான் போய் பின்னாடி பாத்துட்டு வரேன். ஓ அப்படியா? அப்பனா இங்கே நாங்க சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு வழியா நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களா? நீ இங்கதான் இருக்கியா? இப்பதான் வந்தேன். ஆமா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் கைஸ், இவதான் என்னோட கசின் சமந்தா. அது ஸ்பெயின் டீனா, அப்புறம் என்னோட பாய் ஃப்ரெண்ட் நிக். ஹாய் பிரின்ஸ், டீனா அண்ட் நிக். உங்க எல்லாரையும் சந்திச்சதுல சந்தோஷம். உள்ள வாங்க. இந்த இடத்த பார்த்தா ஆச்சரியத்துல எல்லாரும் உறைஞ்சு போக போறாங்க. ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு இருக்காங்க. நான் பேசிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு. யா, ஆமாமா, சொல்லுங்க. ஓ, புகை போக்கிலாம் இருக்கா இங்க? இந்த இடத்துல இருக்க சில விஷயங்களை பார்த்து பயப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல சில விஷயங்கள் வித்தியாசமா இருக்கும். அதுங்க கண்ணுக்கு படும். இதோ இந்த மாதிரி. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா ஆமா, பெரிய கூழாங்கல். சடங்குக்கு இததான் அவங்க பயன்படுத்துவாங்க. எங்க பாரு, நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இத ஒரு போட்டோ எடுத்துக்கவா? இவ ஆராய்ச்சிக்கு உதவும். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, தாராளமா எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாரு. இதோ எங்களுடைய மூதாதையர்கள் சூனியக்காரங்களா இருந்திருக்காங்க. அவனுக்கு தெரியும். ஓ அப்படியா? முன்னாடியே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறது நல்லதுதான். நான் உன்னோட ரூம் உனக்கு காட்டவா? இதெல்லாம் பார்க்கும்போது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாத, நல்லாதான் இருக்கு. வா.
கமான். இது ரொம்ப பயமா இருக்குல்ல? நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த ரூம் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓ அப்படியா? அப்ப நாங்க பயப்பட வேண்டியது இல்லல்ல? ஆமா, நீ சொல்றது சரிதான். எதுக்கும் பயப்படாத. ஏதாவது வேணும்னா எனக்கு கூப்பிடு. தேங்க்யூ. OneTamilMB.us இவங்க தான் அந்த சூனியக்காரிங்களா? இல்ல பாக்க ரொம்ப கொடூரமா இருக்காங்களா? இல்ல அப்படியெல்லாம் இல்ல, அவங்க தோற்றமே அப்படிதான். நீ சொன்னதுல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. ஜாக்கிரதையா இரு, அவங்க உன்னை சாப்பிட்டு போறாங்க. ஏய், டீனா எங்க? மேல மாடியில இருக்கா. சரி, ஓகே, நான் போய் பாத்துக்கிறேன். டீனா, டீனா, ஹே. ஓ சாரி. இந்த பொம்மைய பாத்துக்கிட்டு இருக்கே, என்ன இது மயக்கிடுச்சா? ஆனா இது பாக்குறதுக்கு கொடூரமா இருக்கு. இது வெறும் பொம்மை மட்டும் இல்ல, இங்க ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் வருது. இது பழைய வீடுன்றதுனால ஏதாவது பூனை செத்து போயிருக்கும். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீ என்னோட காதலி, எனக்கு பிடிச்சா போதும். நான் இங்க வந்திருக்கவே கூடாது. இங்க பாரு, ஒரு வாரம் போகட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீ மறந்து போயிடுவ பாரு. எதுக்கு தேவையில்லாம யோசிக்கிற? கொஞ்சம் வெயிட் பண்ண. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கிடைக்கிறதுக்கு நமக்கு இந்த வீடு தானா கிடைச்சது? இருக்கலாம், நம்ம 2 பேரும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமாவும் இருக்கலாம்ல. அதுக்கப்புறம் நாம சந்தோஷமா இருக்க போறோம். இதெல்லாம் தெரிய போதா என்ன? நம்ம பண்றது பேங்க பாக்க போது இப்ப வேணாம். சொல்லப்போனா இதான் தகுந்த நேரம். ஸ்பென்ஸ், இங்க வா. அதுக்கான நேரம் வந்துருச்சு. ஹலோ ஸ்பென்ஸ். வா ஸ்பென்ஸ். சரி, வரேன். மூடே போச்சு. ஹே நிக், சொல்லு. உன் ஆளுக்கு என் டீனாவை பிடிச்சிருக்கா? ஏன்னா டீனா கேட்க சொன்னா. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, இதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நல்ல விஷயம் தான். ஆனா அன்னைக்கு டீனா உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. அந்த விஷயத்தினாலதான் இவ அவன் மேல கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன். லொரின் அவளை கண்டிப்பா மன்னிச்சிருவா. நான் ஹெல்ப் பண்ணவா? இல்ல பரவாயில்ல டீனா, தேங்க்ஸ். இப்ப நான் சொல்ல போறது நமக்குள்ளேயே இருக்கட்டும். லொரின் அந்த புக்கை பத்தி சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. எதனால? சரியா சொல்ல தெரியல, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அவ சொல்ற அந்த பப்ளிஷரை பத்தி எனக்கு சரியா தெரியல. அவரே வந்து நான் பப்ளிஷ் பண்றேன்னு சொன்னது. இதுல வர காசை வச்சுதான் அவங்க அம்மா வீட காப்பாத்த முடியும்னு நினைக்கிறா. அந்த வீட்டை அவங்க எடுத்துக்க போறாங்களா என்ன? ஆமா, பணம் கட்டலனா. அட கடவுளை, என்ன கொடுமை அது.
my God. I'm so sorry. நீ என்ன ரொம்ப பயமுறுத்திட்ட. நான் உன்னை பயமுறுத்துறதுக்காக இது பண்ணல. இல்ல பரவாயில்ல விடு. இல்ல பரவாயில்லன்னு மட்டும் சொல்லாத. நம்ம 2 பேருக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ அன்னைக்கு மட்டும் அந்த விஷயத்த பண்ணாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமா, நீ சொல்றது சரிதான். நான் எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நல்லது. நீ என்கிட்ட மன்னிப்பு கேக்குறதால நான் உன்னை மன்னிச்சிடுறேன். நடந்தது நடந்து போச்சு. தேங்க்யூ. நீங்க என்ன கண்டுபிடிச்ச? இது என்ன சீக்ரெட் ரூமா? வாவ். என்ன பண்றீங்க? சாப்பிட வரீங்களா இல்ல எப்படி பேசிக்கிட்டு இருக்க போறீங்களா? சாப்பிடுறது ஃபர்ஸ்ட். யா. வாங்க. வா. நீங்க போயிட்டே இருங்க, நான் வரேன். இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நீதான் சமைச்சியா? ரொம்ப டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஆமா. இத பாரு. நல்லா இருக்கா? சரி 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 சரி, என்கிட்ட கூட. ஏய், thank you. தேங்க்யூ. அப்புறம் ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? சரிதானே? எனக்கும் லொரேனுக்கும் இருக்கிற பிரச்சனை தானே நீ கேட்டுட்டு இருக்க? ஆமா, நீ சொன்னது சரிதான். இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. நான் கீழே போனேன்ல, அப்பவே பேசி சமாதானப்படுத்திட்டேன். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. நீ தேவையில்லாம கவலைப்படாத. அப்புறம் இந்த வீட்டை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த வீட்டுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. அத பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாம இப்ப என்ன பண்ண போறோம்னே தெரியல. சரி, எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம்? சரி சரி, எனக்கு தெரியும். நீ எதுக்கு தள்ளி உட்காந்துகிட்டு இருக்க? என் பக்கத்துல வந்து உட்காரு. எனக்கு ஒரு பயமும் கிடையாது. ஆமா, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு தானே. அப்புறம் என்னோட ஆன்ட்டி ஒரு கதை சொன்னாங்க. இந்த இடம் யாரோடதுன்னா அவங்களோட பொண்ணோடதுதான். அப்படிதான் இந்த இடம் எங்களுக்கு தெரியும். அவங்கள மீட் பண்றதுக்கு சமந்தாக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப இந்த வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்களா? இந்த வீட்டுக்கு வரதுக்கு யாருக்கும் அனுமதி இல்ல. லோரில் புக் எழுதுறதுக்கு ஹெல்ப் வேணும்னு என்கிட்ட கேட்டா, அதான் ஹெல்ப் பண்றேன். இங்க என்ன நடந்ததுன்னு முழு கதை உங்களுக்கு தெரியுமா? இந்த வீட்டோட கட்டமைப்பு ஆவிகள் உலகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. ஆவிகளை வெளியேற்றுற மாதிரியா? ஒரு சில ஆவிகளை மட்டும் உள்ளடக்குற மாதிரி. அதனாலதான் ஆராய்ச்சிக்கு இந்த இடம் ஏத்ததுன்னு சொன்னேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா அந்த குழந்தைங்களை பத்தி சொன்னியே, அதை பத்தி சொல்லு. எங்க மூதாதையர்கள் சூனியக்காரங்களா இருந்தாலும் அவங்க எல்லாரும் நல்லவங்க தான். அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணல. They held ceremonies on sacred lands, not far from where we are now. They believed that certain stones held a type of power, an energy. They would use them for healing people. The witches bonded in a sisterhood, close-knit, like a family. In each coven there was a male witch, a warlock. It was when he joined that the trouble started. He became obsessed with black magic and the control it gave him over people's minds. With his spells, the warlock was able to hypnotize people, and he started his own coven of witches, evil witches who would serve him. They worshipped a pagan god, a being of true evil. He slaughtered a ram and fashioned a ceremonial headpiece from the blood and horns. With the still warm ram's blood, he drew letters on the writhing bodies of his coven. The arcane use of symbology was an important key to opening doors to their pagan god, and the warlock became obsessed with freeing it. He became obsessed with word and number games. He thought that they were the key to opening gates to other dimensions. இப்ப நான் அந்த குழந்தைங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்றேன்.
அதுக்கப்புறம் அந்த சூனியக்காரிங்க பக்கத்து கிராமத்துல இருக்கிற எந்த குடும்பத்துல குழந்தை புதுசா பிறக்குதோ அந்த குழந்தைய அவன் பலி கொடுத்தான். அதுக்கப்புறம் அந்த சூனியக்காரன் அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மாவை ஒரு வார்த்தை விளையாட்டு விளையாட சொல்லி கட்டாயப்படுத்தினான். அவங்க தோல்வி அடைஞ்சதுனால அந்த சூனியக்காரன் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பாக்கிறதுக்கு அவங்க உயிரோடவே இல்ல. இந்த குழந்தையால மட்டும்தான் அவனுடைய சக்தி அதிகரிக்கும்னு அவன் நினைச்சான். பிறந்த குழந்தைங்களால மட்டும்தான் ஆவிகளை தன் வசப்படுத்த முடியுன்றத புரிஞ்சுக்கிட்டான். ஓ மை காட், உங்க மூதாதையர்கள் கெட்ட கனவை நினைச்சிருக்குன்னு நினைச்சிருக்காங்க. ஆமா, இதெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க, என்ன பண்றது? அதனாலதான் எங்களை இங்க வரக்கூடாதுன்னு சொல்றாங்களோ என்னவோ. அதான் நடக்கல, அதான் நம்ம வந்துட்டோமே. அப்படியெல்லாம் சொல்லாத, நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். அது என்ன தெரியுமா? அது ஒரு ஒய்ஜா போர்டு. இன்னைக்கு நைட்டு நம்ம அதை விளையாட போறோம். இதெல்லாம் இல்ல நம்ம கண்டிப்பா அதை விளையாடணும். நான் அது ரூம்ல தான் கண்டுபிடிச்சேன். அத வச்சு ஆவிங்களை கூப்பிடலாம்ல. இந்த யோசனை ரொம்ப நல்லா இருக்குல்ல? எல்லாரும் கொஞ்ச நேரம் இருங்க. எங்க போச்சு? ஏய், என்ன பண்ற? உண்மை சொல்லுங்க, உங்கள யாரோதான் எடுத்து வச்சிருக்கீங்க. நீ எதை கேக்குற? அந்த ஒய்ஜா போர்ட 2 பேர்ல யாரோதான் எடுத்து வச்சிருக்கீங்க. இல்ல, நாங்க எதுவுமே எடுக்கல. எல்லாரும் அங்க பாருங்க. நாம இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியாதுல்ல? வயசான ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த வீட்டை பாத்துக்கிறவர என்ன இங்க இல்லன்னு சொல்லிட. சமந்தா, நீங்க எல்லாரும் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க? ஆமா, நாங்க தான். ஆமா, சமந்தாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, மேல இருக்காங்க. சமந்தா, இங்க பாருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இங்க பாருங்க, அவ மட்டும்தான் இருக்க போறதா சொன்னா. அதுக்காக தான் அவகிட்ட கீய கொடுத்தேன். இங்க பாருங்க, இதுல ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் இரு. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாரு. எல்லாரும் இந்த மாதிரி ஒரே அடியா பேசினா நான் யார் பேசுறதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல இந்த பொண்ணு பேசட்டும், அப்பதான் என்னால கிளியரா கேட்க முடியும். முதல்ல இவ பேசட்டும், அதுக்கப்புறம் எல்லாரும் பேசுங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? சீரியஸாவா சொல்றீங்க? இல்ல, பரவாயில்ல விட. நானும் சமந்தாவும் ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டிருக்கோம், இந்த வீட்டுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு. ஏன்னா இந்த வீடு பாதுகாப்பானதில்ல. எதனால பாதுகாப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். மோல்ட் கேஸ், அந்த கெட்ட மோல்ட் கேஸை நீங்க சுவாசிச்சீங்கன்னா உங்க லங்ஸ் வீக் ஆகி அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே செத்து போயிருவீங்க. இப்ப வரைக்கும் எங்களுக்கு ஒன்னும் தெரியல. ஒரு ராத்திரி மட்டும் இங்க இருக்கு. ஆமா, அவ சொன்ன மாதிரி செய்யலாமே. அது இங்கதான் இருக்கியா? ஓ சரி. அப்படின்னா இங்க பாருங்க, என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, அதை வேணா உங்களுக்கு தரேன். இன்னைக்கு நைட்டு தங்கறதுக்கு இதை வச்சுக்கங்க, நாளைக்கு காலையில நாங்க கிளம்பிடுறோம். இல்ல, உங்க பணம் எனக்கு எதுவும் வேண்டாம். நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. நான் உங்க பணத்துக்காக வரல. என்கிட்டயே நிறைய பணம் இருக்கு. சரி, நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். நான் இங்க உங்களை பார்க்கவே இல்லை, நீங்களும் என்ன பார்க்கல. நம்ம இங்க
எதை பத்தியும் பேசல. சீக்கிரமா இங்கிருந்து போயிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. என்ன எல்லாம் மர்மமா இருக்கு? யா, அவர் சொல்றத நம்புற மாதிரி இல்லையே. எனக்கே ஒண்ணும் புரியல. அவர் இங்க இருந்து போயிட்டாரா? ஆமா, அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அவருக்கு என்ன சொல்ல வந்தாரு? கவலை விட, அவர் ஒரு பைத்தியம். சரி வாங்க, நம்ம கேம் விளையாடலாம். நோ 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 நோ, இந்த மாதிரி நடக்க கூடாது. Come on. Come on. இந்த போர்டு அங்கிருந்து எப்படி இங்க வந்துச்சுன்னே தெரியல. இல்ல, நான் இந்த போர்டை தொட கூட இல்ல. டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி யாரும் இந்த மாதிரி பண்ணவே கூடாது. நீ தொட்டிருந்தா ஓகே. இல்ல, நான் இதுக்கு முன்னாடி இந்த போர்டு இந்த வீட்ல பார்த்ததே இல்ல, இப்பதான் பாக்குறேன். நான் டேபிள் கிட்டேயே வரல. நான் எங்க இருந்தேன் நீங்க தான் பாத்தீங்கல்ல. சரி பரவாயில்ல, விடுங்க. இதுக்கு முன்னாடி இதை யாராவது விளையாடி இருக்கீங்களா? எனக்கு தெரியாதா? அப்படியா? ஓகே. இதோட ரூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம சீக்கிரமாவே புரிஞ்சுக்கலாம். இத தனியா விளையாடக்கூடாது. அப்படி விளையாண்டாங்கன்னா இறந்துருவாங்க. விளையாடி முடிச்சதும் குட் பை சொல்லணும். இதோட ரூல்ஸ நம்ம பிரேக் பண்ணி பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எல்லாருமே அவங்களோட கைகள் எடுத்து இது மேல வைங்க. இப்ப எங்களை சுத்தி பேய்கள் இருக்கா? சரி, எனக்கு ஏதாவது போய் குடிக்க எடுத்துட்டு வரேன். நோ, இது மேல இருந்து நீ கைய எடுக்க கூடாது. ஓ ஓ ஓ ஓ Oh my God. எஸ்ன்னு சொல்லுது. அப்படின்னா ஆவிகள் இங்கதான் இருக்கு. ஆவியே, உன்னோட பேர் என்ன? நம்மள விளையாட சொல்லுதா? பட் நம்ம விளையாடிக்கிட்டு தானே இருக்கோம். ஓகே, என்ன கேம்னு சொல்லு. ஏன் வெக்கப்பட்டு போயிட்ட? அவ்வளவுதானா? நாம அதை குழப்பிட்டோம்னு நினைக்கிறேன். நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? ஒருவேளை இப்படியே இருக்கலாம்ல, நம்ம கூப்பிட்டாவே பேசாதோ என்னவோ. ஆமா, நீ சொன்ன மாதிரியும் இருக்கலாம். இல்லனா ஆளுங்களை பார்த்து பயப்படுற ஆவியா கூட இருக்கலாம். வாங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டைம்ல எங்களை சுத்தி பேய் இருந்தா எங்க கிட்ட பேச வாங்க. ஹலோ, உன்னோட பேர் என்னன்னு சொல்லு. திரும்ப விளையாடுன்னு சொல்ற. திரும்பவுமா? என்ன கேம்? G U E S S W O R D. வார்த்தைகளை யோசின்னு சொல்லுதா? L E G N A. அப்படின்னா என்ன? என்ன அர்த்தம் இதுக்கு? வார்த்தையை யோசிக்க சொல்லுது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியல. முற்றுச்சொல்லா இருக்குமோ? ஏஞ்சல்,
சேர்த்து வச்சு பார்க்கும்போது அப்படிதானே வருது. ஆமா, ஆவிகளுக்கும் ஏஞ்சலுக்கும் தொடர்பு இருக்குல்ல. ஆமால, நீ என்ன ஒரு ஏஞ்சலா? No. J L E A N. வாய்ப்பேல் இருக்கா? சேகரித்தலா? அப்ப முன்னாடி சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் இதுதானா? இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆவி இந்த மாதிரி எல்லாம் விளையாட சொல்லாது. விளையாடக்கூடிய ஆவிகளா இருக்குன்னா அது ஒருவேளை சின்ன குழந்தையாவும் இருக்கலாம், பெரியவங்களாவும் இருக்கலாம். ஏமாத்துற ஆவிங்க கூட இருக்கலாம். ஒருவேளை இந்த போர்டு சாதாரணமா இருந்து தப்பா கூட காமிக்கலாம்ல. அது உண்மைதான். நான் ஒரு தடவை மொராக்காக்கு போகும்போது பார்த்தா பாம்பு மந்திரவாதிங்க இருந்தாங்க. எழுத்துக்கள் எல்லாம் வரிசையா வச்சிருப்பாங்க. அவன் ஒன்னொன்னா சொல்ல சொல்ல அது கொத்தி காமிக்கும். இங்க பாருங்க, தேவையே இல்லாம எதுக்கு பாம்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? பாம்பு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஏன்னா நான் உண்மையதான் கேக்குறேன். எனக்கு பாம்புனா கொஞ்சம் பயமா இருக்கும், அதுக்குதான் கேக்குறேன். பாம்பை பத்தி பேசுனீங்கன்னா நான் கிளம்புறேன், இங்க இருக்க மாட்டேன். நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். சாரி. அவ ஏன் தான் இப்படி இருக்காளோ? பாம்பை பத்தி யாரும் பேசாதீங்க, எனக்கு பயமா இருக்குல்ல. ஹலோ, வாங்கதான் இருக்கா? தாமஸ் நீயா? ஆமா, அவ அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கா. என்ன சொல்ற நீ? இப்போ இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா நீ அதை நம்ப மாட்ட. இப்போ அவ கசின் சமந்தாவை பாக்குறதுக்காக நான் அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். அவ வீட்டை சுத்தி பார்க்கணும்னு சொன்னா, அதனால அவகிட்ட கீயை கொடுத்து உள்ள போயிட்டு சீக்கிரமா வெளியே வந்துருன்னு சொன்னேன். ஆனா நான் சொன்னது எதையும் கேட்காம உன் பொண்ணு அவ ஃப்ரெண்ட்ஸோட அந்த வீட்லயே தங்கியிருக்கா. எதையுமே கேட்க மாட்டேங்கிறா. தாமஸ், தயவு செஞ்சு அவங்களை எப்படியாரு வெளியில கூட்டிட்டு வந்துரு. திரும்பவும் என்னால அங்க போக முடியாது. தாமஸ், தயவு செஞ்சு நீ மறுபடியும் அங்க போய் அவங்கள கூட்டிட்டு வா. என்ன மன்னிச்சிரு கேத்ரின். நான் சொல்றது கேளு. தயவு செஞ்சு நீ போய் அவளை கூட்டிட்டு வா. தாமஸ், என்னாச்சு? என்னாச்சு? அங்க ஒரு பாம்பு இருக்கு. பாம்பா? எனக்கு பயமா இருக்கு. உண்மையாதான் சொல்றியா? நீ பாம்பை பாத்தியா? நான் நிச்சயமா சொல்றேன், அங்க பாம்பை தான் நான் பார்த்தேன். அதோ அந்த டாய்லெட்டுக்கு பின்னாடி. விஷ பாம்பா இருக்காது,
சாதாரண பாம்பா தான் இருக்கும், பார்த்தா அப்படி தெரியல. அது என்ன சாதாரண பாம்பு? எந்த பாம்பா இருந்தாலும் அது பாம்பு தானே. எங்க அது? இங்க பாருங்க, இது பழைய வீடு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். சரி சரி, வாங்க. சரி, வா. எல்லாரும் கீழே போலாம் வாங்க. உங்களுக்கு அந்த சத்தம் கேக்குதா என்ன? ஓ. பேபி, இன்னொரு தடவை நீ பாம்பை பார்த்தேன்னு இங்க பாரு, இனிமே நான் உன்னை எதுக்குமே கூப்பிட மாட்டேன், சரியா? இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குடிக்க ஏதாவது கொண்டு வரியா? ஷூர், நான் போய் உனக்கு பாம்பு சூப் கொண்டு வரேன். தேங்க்யூ. ஆமா, சமந்தா எங்க? சமந்தா எங்க இருக்க? சமந்தா, OneTamilMV.us நிக், சமந்தாவை எங்கயாவது பாத்தியா? ஒருவேளை வாக்கிங் போயிருக்கலாம். இந்த டைம்ல யாராவது வாக்கிங் போவாங்களா? அம்மா என்ன பண்ணி வச்சிருக்க? என்னாச்சு? சரி விடு, நானே பாத்துக்கிறேன். போன் எடு, தயவு செஞ்சு போன் எடுத்து பேசு. தாமஸ், இன்னும் நீ லைன்ல தான் இருக்கியா? நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பொம்மை யாரு இங்க எடுத்துட்டு வந்தது?
நான் ஒரு போர்டு ரெடி பண்ணிட்டேன் பாருங்க. அட என்னது அது? நிஜமாவா? ஆமா, எதை வச்சு எழுதுன இத? லிப்ஸ்டிக்க வச்சுதான் எழுதுனேன். உங்களுக்கு இனிமே அந்த போர்டு தேவையே இல்ல. எல்லாரும் வாங்க, என்ன வச்சு விளையாடுங்க. குட் பை எழுத மறந்துட்டியே. கேம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இத நீ ரெக்கார்ட் பண்ண போறியா இல்லையா? யா. ஆமா, சமந்தா எங்க ஆளையே காணோம். எங்க இருக்கானே தெரியல. ஓகே, எல்லாரும் நிதானமா விளையாடுங்க. இது என்னோட உடம்பு. வெச்சு விளையாட ஏதாவது எடுத்துட்டு வர இருங்க. ஏதாவது கிடைச்சதா? கிடைச்சது. சரி வாங்க விளையாட ஆரம்பிக்கலாம். இந்த நேரத்துல எங்களை சுத்தி ஏதாவது ஆவி இருக்கா? பரவாயில்ல, இதுவும் வேலை செய்யுது. இன்னும் நமக்கு எதுவும் சரியா தெரியல. ஓகே, முன்னாடி பேசின ஆவியதை எங்க கிட்ட இப்பவும் பேசுறியா? வேற ஆவியா இருந்தா உன்னோட பேரை இப்ப எங்க கிட்ட சொல்லு. ஓ ஓ என்ன 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 நடக்குது? கடவுளே, டீனா சீக்கிரம் துப்பு. அத அவளுக்குள்ள போய் மாட்டிக்கிச்சு நினைக்கிறேன். கம் ஆன், வெளியில தூக்கு பாரு. சீக்கிரம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு. டீனா கொஞ்சம் பொறுத்துக்கோ. கொஞ்சம் பொறுத்துக்கோ டீனா. சீக்கிரமாவே ஆம்புலன்ஸ் வந்துரும். அவ வயித்துல அமுத்தி போடி. உனக்கு ஒண்ணும் ஆகாது டீனா. என்னது இது? சிக்னல் கொஞ்சம் கூட இல்ல. கம் ஆன். ஓ நோ. ஏதாவது நீ பண்ணியே ஆகணும். டீனா ஏதாவது பண்ணு டீனா. எழுந்துரு. கம் ஆன் டீனா. கம் ஆன் டீனா. உனக்கு ஒண்ணும் ஆகாது. டீனா உனக்கு என்ன ஆச்சு? தயவு செஞ்சு எந்திரி. கம் ஆன் டீனா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. தயவு செஞ்சு எந்திரிச்சு டீனா, ப்ளீஸ். டீனா சரியாகணும். டீனா என்ன மன்னிச்சிரு டீனா. டீனா இங்க பாரு, இங்க பாரு, என்ன பாரு, என் கண்ண பாரு. உனக்கு ஒண்ணு இல்ல, உனக்கு ஒண்ணு இல்ல. Are you okay? Oh my God. ஓகேவா? Oh my God. நான் பயந்துட்டேன். இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம். நம்ம உடனே ஹாஸ்பிடல் போய் ஆகணும். வாங்க போலாம். வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. பாத்து. சமந்தா, சமந்தா, அவளை திரும்பி வந்து கூட்டிட்டு போலாமா? என்னோட கசின் அப்படியே பின்னாடி வர முடியாது. ஹேய், ஸ்பென்ஸ் சொன்னது சரிதான். டீனாவை இப்ப ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போய் ஆகணும். நம்ம அவளுக்காக திரும்ப வரலாம். பாத்து சீக்கிரம் வா. ஜாக்கிரதையா இரு. ஏத்தி ஜாக்கிரதை. யா.
ஆகாது டீனா. எனக்கு என்னமோ இங்க நடக்கிறது எல்லாம் பார்த்தா ரொம்ப தப்பா தெரியுது. என் கண்ணுக்கு இது வரைக்கும் எதுவும் தென்படல. கொஞ்சம் இரு, அங்க பாரு, அங்க ஒரு லைட் தெரியுது பாரு. என்ன நடக்குது இங்க? எதுக்கு நீ இப்படி சுத்தி சுத்தி வர? இப்ப நான் எப்படி போறேன் நீங்களே பாருங்க. இல்ல, என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையே. எனக்கு ஒண்ணும் புரியல. அவங்க கிட்ட பேசினதை நம்ம பாதியிலே விட்டுட்டு வந்துட்டு குட் பை சொல்லவே இல்லை. இவ்வளவு வச்சுதானே விளையாடணும், எப்படி அழிக்கிறது? இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆகும். இது பைத்தியக்காரத்தனம். எல்லாம் ஒய்ஜா போடியும் அழைக்கணும் சீக்கிரம். சமந்தா, யார் அங்க இருக்கா? இங்க இவ்வளவு நேரம் நீங்க எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்களோட ஃப்ரெண்டு எங்க? ஏய், இங்க பாருங்க, எங்களை எதுவும் பண்ணாதீங்க. இன்னும் புரியலையா? உங்க யாருக்குமே புரியல. அது உங்களை இங்கிருந்து போக விடாது. நீங்க ஒவ்வொருத்தரும் சாகுற வரைக்கும் அது உங்களை விளையாட சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்க அதுல வெற்றி அடையணும்னா இங்க இருந்து வெளியே போனாதான் முடியும். ஆனா உங்களால இங்க இருந்து போக முடியாது. நீங்க எதை பத்தி பேசுறீங்க? உன் அம்மாவை எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நல்லா தெரியும். அவளும் ஒண்ணு மாதிரியே தான். இத விளையாடினா என்ன ஆயிட போகுதுன்னு விளையாடி பார்த்தா. ஆனா விளையாட்டை நிறுத்தணும்னு நினைச்சா அப்படியே ஒண்ணு மாதிரி தான். ஆனா அவ திரும்பவும் கொண்டு வந்துட்டா. எதை திருப்பி எடுத்துட்டு வந்தாங்க? ஆனா நேரம் கடந்துருச்சு. நீங்க அந்த கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களா? உன் அம்மா கிட்ட என்ன மன்னிச்சிட சொல்லு. எங்க போறது, என்ன பண்றது? நாம அந்த போர்டை எரிச்சு அதோட பாதை அழிச்சிட்டோம். நாம இங்க இருந்து போகலாம் வாங்க. அடச்சா, எல்லா டயரும் பஞ்சர் ஆயிருக்கு. மேல ஒருத்தர் செத்தான்ல, உன் கசினை எது பண்ணிருக்கா? நம்ம கார் டயரையும் பஞ்சர் ஆக்கியிருக்கான். யாருக்கு தெரியும்? உன் கசினா கூட இருக்கலாம். இங்க வேற ஏதோ நடக்குது. இதெல்லாம் சமந்தா பண்ண மாட்டோம். இங்க பாருங்க, நாம இங்க இருந்து தப்பிச்சாகணும். ரைட், நம்ம நடந்துதான் போகணும். அப்படியாவது தப்பிக்கலாம் வாங்க. டீனா, டீனா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி கத்துற? என்னோட வயித்துல என்ன உன் வயித்துல? என்னாச்சு? என்னாச்சு சொல்லு. நாம இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். டீனா, முதல்ல எழுந்துரு. என்கிட்ட பேசு. உனக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லு. திரும்ப வீட்டுக்குள்ள போகணும் வாங்க. சரி வா, நான் தூக்கிக்கிறேன். வா வா, சீக்கிரம் போங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? இவளுக்கு ரொம்ப பயங்கரமா ஜுரம் அடிக்குது. சீக்கிரம் ஐஸ் எடுத்துட்டு வா.
பாரு டீனா, நான் பேசுறது கேக்குதுல? உனக்கு ஒண்ணும் இல்ல? எனக்கு ஒண்ணு இல்ல பேபி, கொஞ்சம் டயர்டா இருக்கு அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன பண்றது? அவ அதிர்ச்சியில இருக்கா. ஒரு நல்ல வழி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவளை நம்ம நல்லா பாத்துக்கணும். இவரை இங்கிருந்து முதல்ல ரிமூவ் பண்ணுங்க. அவன் முகத்தை மட்டும் பார்க்காத, அவன் காலப்புடி. அவன்கிட்ட மொபைல் இருக்கான்னு பார்க்கலாம், சிக்னல் இருந்தாலும் இருக்கும். லோரன், எனக்கு தாகமா இருக்கு. சரி இரு, நான் உனக்காக போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். டீனா, உங்ககிட்ட நான் சாரி கேட்கணும். ஆனா டீனா, அவங்க பேசுறது எனக்கு கேக்குது. யார் பேசுறது? எல்லாரும் பேசுறதுதான். யாரு? அந்த குழந்தைங்க. டீனா, சீக்கிரம் கூட. ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. டீனா, அவங்க எல்லாரும் பேசுறது எனக்கு கேக்குது. அவங்க எல்லாருமே அழறாங்க. நம்ம யாரும் இந்த ரூமை விட்டு போகவே கூடாது. உங்களுக்கு புரியுதுல? இந்த புக்ல என்ன எழுதிருக்குன்னா, வார்லாக் பெற்றோர்களை இணைக்கப்பட்ட சொற்களை, அதாவது சொற்களை அர்த்தமாக்கணும். அப்படி அவங்க தோத்துட்டாங்கன்னா அவன் அவங்கள சாகடிச்சிருவான். அப்புறம் அந்த குழந்தைங்கள சாத்தானுக்கு பலி கொடுத்துருவான்.
டீனா 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 எல்லாரும் இங்க வாங்க, சீக்கிரம் இங்க வாங்க, வாங்க டீனா எல்லாரும் மேல வாங்க. என்னாச்சு? டீனா அவளை பாரு. டீனா என்ன பண்ற நீ? என்னாச்சு உனக்கு? என்ன நடந்தது? எனக்கு தெரியல, நான் பார்க்கும்போது அவ செவுத்துல முட்டிக்கிட்டு இருந்தா. டீனா எந்திரி டீனா. கமான் கமான் டீனா. எழுந்துரு. டீனா என்னாச்சு உனக்கு? டீனா கமான் கமான். டீனா 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 எந்திரி டீனா. கண்ணை திறந்து பாரு டீனா, ப்ளீஸ் எந்திரி எந்திரி டீனா. டீனா டீனா அவளே போகட்டு விடுங்க. உன்னோட கைய அவன் மேல வை. பயப்படாத, கைய வை. இங்க என்ன நடக்குது? சொல்றேன் இரு. நில்லு டீனா. நில்லு. அவளை பின்னாடி இழு, பின்னாடி இழு. என்னதான் ஆச்சு உனக்கு? பின்னாடி பின்னாடி வா டீனா. நம்மள விளையாட சொல்லி கூப்பிடுதா? டீனா இங்க இரு. டீனா நான் சொன்னல. ஆமா, இங்க என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்ல. மத்த வார்த்தைகளும் இந்த பெயிண்டுக்கு பின்னால இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது? டீனா ப்ளீஸ் பாத்தியா? இந்த வீடே ஒய்ஜா போர்டா கட்டப்பட்டிருக்கு. நீ யாருங்கறத சொல்லு. நீ யாருங்கறத சொல்லு.
அவளை கெட்டிமா பிடிச்சுக்கோ, சரியா? ச்சே. என்னாச்சு? ரோகா, சமந்தா, சமந்தா, என்னாச்சு? ஏய், வா. சமந்தா, டீனா உட்காரு. சமந்தா, சமந்தா, சொல்றது சரி சரி, இட்ஸ் ஓகே. சரி, அனாதை, என்ன பண்றது? நாம எப்படியாவது இங்க இருந்து போய் ஆகணும். வாங்க போலாம். அவளையும் கூட்டிட்டு வா. என்னாச்சு? வெளியில தானே போனோம், நாம எப்போ உள்ள வந்தோம்? வாங்க. இங்க என்ன நடக்குது? நம்மள பொம்மை மாதிரி நினைக்கிறான். ரோகா, நாங்க விளையாடதான் ஆசைப்படுறோம். நாங்க உன் கூட விளையாடதான் ஆசைப்படுறோம். வாங்க. உட்கார. ஓ பேபி, இப்ப என்ன பண்றது? அதோட சட்டத்தை படிப்போம். அப்படின்னா இப்ப நம்ம என்ன பண்றது? இந்த வீடு நம்மள கட்டாயப்படுத்தி இந்த கேம் ஆட சொல்லுதா என்ன? ஏய், இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்றியா? சமந்தா ஒருத்தனை பத்தி நம்ம கிட்ட சொன்னா இல்ல, வார்லாக்குங்கிறவன். அது இவன் தான் நினைக்கிறேன். ரோகா, அவனை பத்தி சொல்லணும்னா ரொம்ப மோசமான விஷயத்த பண்ணிருக்கான் அந்த காட்டுல. அவ்வளவு கொடூரமானவ. இன்னும் சொல்லணும்னா அவனோட ஆற்றல் சக்தியா வெளிப்பட்டு அங்க இருக்கிற மரங்களுக்கு பரவிருச்சு. அந்த மரத்தை எல்லாம் வெட்டிதான் இந்த வீட்டையே கட்டியிருக்காங்களாம். அது இந்த வீடு தானே? இதானே? போக போக அவனோட சக்தியோட வெளிப்பாடு கூடிட்டே தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா அவனோட அசல் உடன்படிக்கை விரிவடைஞ்சிட்டே இருந்திருக்கு. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவனை சிக்க வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் பரப்பிட்டு இருந்தாங்க. அவன் மட்டும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டானா அவனோட சக்தியும் அவன் கூடயே அழிஞ்சிரும்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு பாம்ப பலி கொடுத்து அதோட ரத்தத்துல கற்களை மூழ்க வச்சு அவனை அந்த கல்ல முழுங்கவும் வச்சாங்க. அப்பதான் அந்த கெட்ட சக்தி போகும்னு அவங்க நினைச்சாங்க. அந்த சக்தி வாய்ந்த கற்களால அவனோட முழு சக்தியையும் இழந்து சாதாரண மனுஷன் ஆனதுனால அவனை எல்லாரும் குத்தி கொன்னுட்டாங்க. அங்க இருக்கிற சூனியக்காரிங்க அவன் மீண்டு வராத அளவுக்கு 12 துண்டுகளா வெட்டிட்டாங்க. அவங்க எல்லாரும் நல்ல சூனியக்காரிங்க தானே? ஆமா, அவனை இந்த வீட்டுக்கடியில தான் புதைச்சு வச்சிருக்காங்க. அப்பயே இந்த சூனியக்காரிங்களுக்கு தெரியும் அவன் எப்படி மீண்டு வருவான்னு. பிளாக் மேஜிக்க வச்சு அவன் வருவான்னு தெரிஞ்சு அவங்க எல்லாரும் இந்த வீடு முழுக்க அவன் உருவாக்குன மந்திர சக்தி வாய்ந்த எழுத்துக்களை எழுதி அது மேல பெயிண்டும் அடிச்சிட்டாங்க. இந்த எழுத்துக்கள் இங்கேயே இருக்கிறதால அவனோட ஆத்மாவும் இங்கேயே இருக்கு. ஒரு நாள் நைட் நாங்க குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மா ஒரு கதை சொல்லிருக்காங்க. எனக்கும் சமந்தாவுக்கும் அந்த பொம்மைக்குள்ள நிறைய கெட்ட சக்திகள் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அந்த பொம்மை யாரு பாத்துட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு புத்தி பேதலிச்சு போயிடுன்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரிதான் அவனோட கெட்ட சக்திகள் எல்லாத்தையும் இந்த வீட்டுக்குள்ள அடைச்சிருக்காங்க. என்னோட அம்மாவும் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அந்த ஒய்ஜா போர்டை எடுத்துட்டு. ஒரு ஆர்வத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த ஒய்ஜா போர்டை வச்சு எப்படியாவது அவங்க கிட்ட பேசணும்னு நினைச்சிருக்காங்க.
ஆனா அவங்க கூட பேசுனது யாருன்னா அதுதான் அந்த ரோகா. அதுக்கப்புறம் யாரெல்லாம் அந்த கேம் விளையாடினாங்கன்னா என்னோட அம்மா, அப்புறம் சமந்தாவோட அம்மா, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் தாமஸ். அதுக்கப்புறம் அந்த ரோகா அவன் வேலைய ஆரம்பிச்சிட்டான். சாகடிக்கிற அளவுக்கு அவன் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் சமந்தாவோட அம்மாவை யாராலையும் பார்க்கவே முடியல. அதனாலதான் இந்த வீட்டுக்கு போகவே கூடாதுன்னு அவங்க என்னை எச்சரிச்சுட்டே இருந்தாங்க. எப்படியோ அந்த வீட்டை விட்டு வெளியில வந்ததால தப்பிச்சுட்டாங்க. இந்த கதையை சொல்லும் போது அவங்க கதை தானே எனக்கு தெரியாது, என் அம்மாவோட கதைன்னு எனக்கு தெரியாது. இந்த விஷயத்த ஒரு தடவை தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இத பத்தி பேசல. அப்படின்னா உன்னுடைய மூதாதையர்களும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் திருப்பி நடக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவ்வளவு பிரச்சனை இந்த வீட்டுல இருக்குன்னா அதை எரிச்சிருக்கணும்ல. ஏன்னா அந்த சாபம் ரொம்ப கொடூரமானது. ஏன்னா சாபத்தால ஏற்பட்ட மரக்கட்டைகளை வச்சு நிறைய வீடுகள் கட்டியிருக்காங்க. ஓ, ஒரு வீடே தாங்க முடியல, இந்த மாதிரி நிறைய வீடா? ரோகா இந்த வீட்டை விட்டு எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைக்கிறான். வீட்டை விட்டு தப்பிச்சுட்டானா இந்த உலகத்துக்கு பெரிய கேடா போயிடும். போது நிறுத்து. முன்னாடி கெட்டாவி இருக்குன்னு சொன்னாலே நீ நம்ப மாட்ட. அந்த மாதிரி விஷயத்துல நீ நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்க. இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ பத்தி எதுவும் தெரியாது. இப்ப நீ சயின்ஸ மறந்துட்டு இதை நம்ப ஆரம்பிச்சிட்ட. நிக், தயவு உன் செஞ்சு கண்ணை தயவு செஞ்சு திறந்து பாரு. நீ எதை நம்ப போறேங்கிறத. இதெல்லாம் எப்படி முடிவுக்கு வரும்னு தெரியல. சரி, நீ இப்ப என்னதான் சொல்ல வர? இங்க பாரு, எனக்கு இங்க நடக்கிறதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சியா? இப்ப உண்மையை சொல்றேன். நான் குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத. நான் தெளிவாதான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது உனக்கு தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா உனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக உண்மையை மறைச்சிட்டு என்னால சொல்லாம இருக்க முடியாது. உன்னோட பப்ளிஷர் பேர் ஷெல்டன் தானே சொன்ன நீ? அந்த பேரு பொய்யான பேரு. அது யார் தெரியுமா உனக்கு? தன்னை தானே சுட்டுக்கிட்டு செத்தானே அவன்தான் அது. உன்னை ஏமாத்திட்டு அவன் உண்மையான பப்ளிஷரே கிடையாது. இதெல்லாம் அவன் யாருக்காக பண்ணான்னு என்னால கண்டிப்பா யோகிக்க முடியும். நீ எழுதுற புக்கு இந்த வீட்டு சம்பந்தப்பட்டதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு உங்க அம்மாவை தவிர வேற யாரும் இதை சொல்லியிருக்க முடியாது. அவன் போனை செக் பண்ணும்போதுதான் அவன் உனக்கு நிறைய தடவை கால் பண்ணிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட. உன் அம்மா கிட்டே அவன் நிறைய தடவை பேசியிருக்கான். நான் சந்தேகப்பட்டது உண்மைனா நீயும் இதுல சம்பந்தப்பட்டிருக்க. நான் பெருசா சாதிச்சா மட்டும்தான் என்னால வாழ முடியும். என் அம்மா இருக்கிற வீடு கடன்ல இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரே முடிவு என்னன்னா, என்னோட கதைய நான் பினிஷ் பண்ணணும். என் புக்க முடிக்கணும்னா இந்த வீட்டை பத்தி நான் நிறைய தெரிஞ்சாகணும். அப்பதான் இந்த கதைகளை என் புக்ல எழுதி ரிலீஸ் பண்ண முடியும். இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு எதுவும் தெரியாது. இங்க நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்ல வரியா? இல்ல, நீ செஞ்ச இந்த தப்பெல்லாம் நீ திருத்திக்கணும்ன்றதுக்காக தான் நான் சொன்னேன். இப்பவாது நீ புரிஞ்சிக்க. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்பவாது சொல்லு, நாம என்ன பண்ண போறோம்? நாம இந்த கேம விளையாடி ஆகணும். அதுதான் ஒரே வழி. போதும், நிறுத்துங்க. இவ என்ன நிலைமையில இருக்கான்னு பாருங்க. இப்படியே போச்சுன்னு இவ செத்துருவா. செத்து போன அந்த ஆள் சொன்ன ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. இங்க இருந்து போறதுக்கும் வழியே இல்ல. என் அம்மா இங்கிருந்து தப்பிச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு வழி நமக்கு கிடைக்கும். நாம கண்டிப்பா விளையாடணும். ரோக்கா, நிறுத்து, நாங்க விளையாடுறோம். எல்லாரும் இவ்வளவு பிடிங்க. ISPLENA மீனிங்லெஸ் வேர்ட மீனிங் ஆக்கணும்ல. அப்ப என்ன கேளுங்கன்னு சொல்லுது? எனக்கு தெரியல. அமைதின்னு சொல்லுதா? வேற எதுவும் தோணல எனக்கு. இன்னும் எதுவும் தெரியல. நீ சொன்ன அந்த வார்த்தை அமைதி. அமைதி தான் நாங்க கண்டுபிடிச்சு சொல்ல விட. நாம கண்டுபிடிச்சது சரிதான். அமைதி ஆயிடுச்சு பாரு. சரியாதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு வழியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கொஞ்சம் பொறுமையா இரு, கையை எடுக்காத.
என்னால திறக்க முடியல. கதவை தர. கதவை தர. கதவு தர. Oh my God, Nick, என்னாச்சு? Nick! 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 Nick, இங்க பாரு. Nick! Come on. இப்ப என்ன பண்றது? என் அம்மா அவனை ஜெயிச்சிருக்காங்க. நம்மளாலேயும் முடியும். இத முடிக்கிற வரைக்கும் நம்ம இங்க இருந்து போக முடியாது. அததான் எப்படி பண்ண போறோம் சொல்ல. அவனை எப்படியாவது விடுவிச்சுக்கணும்னு நினைச்சுக்கிறான். அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றான். இதுக்கு முன்னாடி அதை படிச்சிருக்கேன். அது வேற பாஷையில இருந்தது. அதுல என்ன சொல்லிருக்க? கட்டுப்படுத்துறது. இதுல போட்டிருக்கு, வா போய் பண்ணலாம். டேப்பை எடு சீக்கிரம். ஓகே. டேப்புங்க டேப்புங்க டேப்புங்க. கிடைச்சதா? எனக்கும் கிடைச்சது. இது போதும். டீனா, டீனா, ரோக்கா, நிறுத்து, நாங்க விளையாடுறோம். ஒரு வாய்ப்பு கொடு. பேபி, புரியுதா? LVIE வாழ்வு. பேய்கள் இல்லனா மோசமான 3 காடுகள். என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுல எதையாவது தேர்ந்தெடுக்கணும். இங்க பாருட்டீனா, நான் சொல்றத கேளு, எல்லாமே சரியாயிடும். இது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு பொறுத்தாகணும். நான் சொல்றது கேக்குதா? உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னோட பதில் என்னன்னா, உயிரோட இருக்கிறது. நீ உயிரோட இருக்கணும். I love you baby. நான் பேசுறது உனக்கு புரியுதா? நம்ம தப்பா சொல்லிட்டு நினைக்கிறேன். யாரு யாரு நீ? எதுக்கு எங்களை கொடுமைப்படுத்துற? அவன் பேர் ரோக்கா. அவனோட பேரு எப்ப வார்த்தையால வெளிப்படுதோ அப்ப அவனோட சக்தி வெளிப்படும். அவன் பேர் இருக்கிற வார்த்தைய மறைச்சிட்டா அவனோட சக்தி குறைஞ்சிரும்.
ஸ்பெஞ்ச் ஸ்பெஞ்ச் இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன். எங்க வழி தவறி போயிட்டேன்னு நினைச்சிட்டேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நல்ல வேலை பண்ண. நோ, நீ உண்மை கிடையாது, நீ ஒரு பொய். அதேதான் நானும் உன்கிட்ட சொல்ல நினைச்சேன் லோரின். நீ வாழ்ற வாழ்க்கை உண்மை இல்ல. நீ வாழ்ற இந்த உலகத்துல பெரிய மாயையில நீ மாட்டிக்கிட்டு இருக்க. அதை இன்னும் உன்னால புரிஞ்சிக்க முடியல. அந்த உலகத்தை விட்டு வெளியில வராம சின்ன சின்ன தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்க. திருப்பி நீ முயற்சி பண்ணாலும் அந்த உலகத்தை விட்டு நீ திருப்பி என் உலகத்துக்கு தான் வரப்போற. நான் உன் உலகத்துக்கு வரத்துக்கு அனுமதி கொடு. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. முயற்சி பண்ணதெல்லாம் போதும், விட்டுடு. நீ தான் இறந்துட்டியே, நீ என்னோட நிக்கு கிடையாது. நீதான் என்ன கூட்டிட்டு வந்த, ஞாபகப்படுத்தி பாரு. நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் தான் என்ன கூப்பிட்டீங்க. உங்களாலதான் நான் இங்க வந்தேன். இல்ல, லோரன், தயவு செஞ்சு இதை நிறுத்து. எனக்கு தெரியும் டீனா, நீ பேசலன்னு. நீ எங்களோட டீனா கிடையாது. உன்னை யார ஆட்டி படிச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ டீனா இல்ல. நான் இத பண்றதுக்காக நீ மன்னிக்க மாட்ட. இனிமே நீ எதுவும் பண்ண முடியாது. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. எனக்கு வேற வழி தெரியல. உன்னோட காதலியை இவ்வளவுதான் சுட முடிஞ்சதா? எப்படி இது? என்ன தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்ய டீனா, டீனா, டீனா,
ஆன்ல இருக்கு, ஒழுங்கா பேச சொல்லிட்டேன். கேமரா பார்த்து சொல்லு. என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னல, அதை சொல்லு. நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ புக் எழுத போற, நீ யாருக்கிட்டே சொன்னியா? நீ இன்னும் என்னென்னலாம் மறைச்சிருக்கே யாருக்கு தெரியும்? ஏய், நீ புக் எழுதுறல, அது சக்சஸ் ஆகணும்னு நம்ம கொண்டாடலாம். மை காட். ஓ சாரி, எதுக்கு இந்த மாதிரி பயப்படுற? ஹாய். அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்க, எந்த பிரச்சனையும் இல்ல. எழுதுறதுலயே நேரம் போயிடுதா? இப்போதைக்கு எந்த வித்தியாசமும் இல்ல. நான் நல்லாதான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? அந்த பழைய நினைவு என்னால மறக்கவும் முடியல. எனக்கும் தான். OneTamilMV.us ஸ்பெஞ்ச். இன்னும் அவங்க ஏதாவது கேள்வி கேக்குறாங்களா என்ன? நாம காரணம் இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அப்படி நடந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் தாமஸ் தானே? எப்படி அவங்க நினைக்கிறாங்க? அந்த போலீஸ் என்ன வேணும்னாலும் நினைக்கட்டும். ஆனா நம்ம 2 பேருக்கு இது மறுபிறவி இல்ல. வாழ ஆரம்பிக்கலாமே. தேவையில்லாம யோசிக்காத. சரிதான், நீ சொல்றதும் சரிதான். மனசுல பட்டுச்சு சொன்னேன். சரி, உங்க மாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு. டாக்டர் முன்னாடி இருந்ததுக்கு இப்ப பரவாயில்லன்னு சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு முக்கியமா அவங்களோட வீடு திரும்ப கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க உனக்கு கடமைப்பட்டிருக்காங்க. உனக்கு தான் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. நீ மட்டும் எங்களுக்கு பணம் கொடுக்கவே இல்லனா எங்களோட நிலைமை என்ன இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. வீடும் இல்லனா பெரிய பிரச்சனையா இருக்கும். இப்ப நான் பாட்டுக்கு புக் எழுதிட்டு ஜாலியா இருக்கேன். கண்டிப்பா ஒரு நாள் எல்லாம் சரியாயிடும். பாத்துமா, பொறுமையா இறங்கு. ரொம்ப நன்றிமா. ஒரு வழியா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாத்துமா, பொறுமையா வாங்க. மா, மா,